அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் தேவன் மகிமைப்படும்படி அதை நிறைவேற்றி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இதிலும் மேலானவைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகின்றீர்கள். 119ஆம் சங்கீதத்தில் 72வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய இதயபூர்வமான ஒரு ஆசையை, விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் அவர் ஏறெடுத்தார். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எத்தனை அற்புதமான ஒரு விசுவாச அர்ப்பணிப்பு என்று கவனித்து பார்த்தீர்களா? தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்தபோது பல்லாயிரக்கணக்கான டன் எடையுள்ள தங்கம் பல நாடுகளிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சேர்ந்தது. சமீபத்தில் இஸ்ராயல் தேசத்தில் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது ஒரு இடத்துல அநேக மூட்டைக்கணக்காக சுத்த தங்கம் எடுக்கப்பட்டது என்று அந்த அறிவிப்பை கொடுத்தார்கள். பார்த்தீர்களா? 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சுத்த தங்கங்கள் ஆளுகை செய்த ஒரு நாடு இஸ்ராயல் தேசம். என் அன்பானவர்களே, தேவன் அவ்வளவு செழிப்பாக அந்த நாட்டை வைத்தார். தாவீது தங்க சிங்காசனத்தில் அமர்ந்தார். 2 பக்கமும் தங்கத்தினால் ஆன 12 சிங்கங்கள் இருந்ததாம். வைரங்கள் வைடூரியங்களுடைய கிரீடம் அவர் கையில் இருந்தது, அவர் தலையில் இருந்தது. அவருடைய கையில் செங்கோல் எத்தனை விதமான ரத்தினங்களால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், தேவனே, நீர் கொடுத்திருக்கிற தங்கம் வெள்ளியை காட்டிலும் சர்வத்தை உண்டாக்கிய தேவனே, நீர் கொடுத்த அந்த அழியாத வேத சத்தியம், புனித நூல் பைபிள், இந்த வேத புத்தகம், இதுவே எனக்கு நலம் என்று அவர் சொன்னார். என்றால் இது ஒன்றுதான் அழியாதது. தங்கம் அழியும், வெள்ளி அழியும், உலகம் அழிந்து போகும். தேவனுடைய வார்த்தை அழியாதது. பரிசுத்த வேதத்தின் மேல் எத்தனை ஒரு வாஞ்சை உள்ள ஒரு அர்ப்பணிப்பு வார்த்தை, விசுவாச போதனை என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இன்றைக்கு உலகில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அழிந்து போகிற உலக பொருட்கள் தான் மேலானதாக இருக்கிறது. ஆனால் கொரோனா வந்தபோது, ஒமிக்ரான் வந்தபோது அது ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்பதை மனித குலம் அறிந்து கொண்டது. ஆனால் தேவனுடைய வேதம்தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. வேதமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனை நீங்கள் நினைக்கும் போதுதான் அவருடைய வேத வசனத்தை அனுதினமும் நீங்கள் வாசிப்பீர்கள், விசுவாசிப்பீர்கள், அதன்படி நடப்பீர்கள். வேதத்தை நேசிக்கிறவர்கள் இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் வருவார்கள். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் படுகொலியில் இருந்தவர்கள், அறியாமையின் இடத்தில் இருந்தவர்கள் என் வாலிப வயதில். ஆனால் ஆண்டவராய் இயேசுவால் நான் தொடப்பட்ட போது பரிசுத்த வேதத்தை இரவு பகலும் வாசித்து அவருடைய பாதத்தை நான் பணிந்து கொண்டேன். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கும் தேவன் என்னை வைத்திருக்கிறார். எங்கள் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம், குறிப்பாக கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் எல்லாம் புனித பைபிள் எடுத்து படிக்கும் அந்த அற்புதமான அனுபவத்தை உலகமெல்லாம் தமிழ் கத்தோலிக்கர்கள் மத்தியில் தேவன் கொடுத்திருக்கிறார். அது எத்தனை அற்புதம் அல்லவா? இது தேவனாலே வந்தது. எல்லாவற்றிலும் காட்டிலும் இயேசுவே பெரியவர். எல்லாவற்றிலும் காட்டிலும் அவருடைய வார்த்தையே பெரியது. ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, தங்கம் அழிந்து போகும், வெள்ளி அழிந்து போகும், வைரம் வைடூரியம் அழிந்து போகும். எல்லாவற்றையும் உண்டாக்கி உமது வார்த்தை அழியாதது. உடைய வேதமே எல்லாவற்றுக்கும் மேலானது என்று தாவீது சொன்னது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் இப்படியாக உம்மை அறிக்கையிட அபிஷேகிப்பீராக. எல்லாவற்றிலும் நீரே பெரியவர், உடைய வேத வசனமே பெரியது. அதை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்த சந்ததிகளாய் உயர்வார்கள். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.